இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சபைக்கு மட்டுமல்ல, சபையில் உள்ள வங்கத்தினர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தீர்க்க தரிசனமாய் நிறைவேறும். முதல்ல இந்த வசனம் சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று பரலோகம் வர்ணிக்கத்தக்கதாக உங்கள் குடும்பங்களும் கூடாரங்களும், குறிப்பாக ஆண்டவர் தங்கியிருக்கிற இந்த வாசஸ்தலமும் ரொம்ப அழகா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உள்ள வரும் பொழுது நமக்கு பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. இந்த கட்டடத்தினுடைய அழகை மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய மேக்சிமம் பக்கம் எதில் இருக்குன்னா, இந்த திருச்சபையிலே வளருகிற பிள்ளைகள் அழகுள்ளவர்களாக இருப்பார்கள். சரீர அழகு மட்டுமல்ல, முக அழகு மட்டுமல்ல, மனதில் ஒரு அழகு, அவருடைய ஆத்மாவிலே ஒரு அழகு, அவருடைய செயல்களிலே ஒரு அழகு, மற்றவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இவர்கள் நிற்கிற இடத்திலே இருக்கும். அப்பொழுது தேவ தூதர்கள் இந்த சபை ஜனங்கள் நிற்கிற இடத்திலே அவர்களை பார்க்கும் பொழுது இயேசுவிடத்திலே கேட்பார்கள், அழகாய் நிற்கிற இந்த பாப்பா யாரு, அழகாய் நிற்கிற இந்த வாலிப தம்பி யாரு, அழகாய் இருக்கிற இந்த பாட்டி யாரு, அழகாய் இருக்கிற இந்த குட்டி தம்பி யாரு, அழகாய் இருக்கிற இந்த பாஸ்டர் யாருன்னு அந்த தேவ தூதர்கள் இயேசுவிடத்துல கேட்பாங்க. இயேசு என்ன பதில் சொல்வார் தெரியுமா? ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அங்கிகளை தோய்த்து வெளுத்த இயேசுவின் அன்பில் எழும்பிடு ஊழியங்களிலே வளர்க்கப்படுகிற பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா! இவ்வளவு நாளும் உங்க பிள்ளைகள் எவ்வளவு அலங்கோலமா இருந்தாங்களோ எனக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த சபையிலே நீங்கள் வந்திருக்கிற ஒரே காரணத்தினால சொல்றாரு, இனி அவர்களை ஆவிக்குரிய அழகுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா! ஒரு மனுஷனுடைய அழகு அவனுடைய முகத்திலோ அவனுடைய கலர்லையோ இல்லை. அவன் நல்ல செக்கச்சவேர்னு இருந்தாதான் அது அழகு என்றில்லை. அவன் இல்லைன்னா ஒரு புது நிறத்தில் இருக்கிறான், வீட்டிஷ் கலர் அப்படின்னு இப்போ சொல்கிறான். அப்படின்னா கருப்பம் இல்லை வெள்ளையும் இல்லாத ஒரு கலர் புதுசாக இவனே உருவாக்கிட்டான், வீட்டிஷ் கலர் அப்படின்னா. பொண்ணு பார்க்கறதுக்காக வேண்டி, மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வேண்டி ப்ரொஃபைல் கொடுக்கும்போது அதில் கலர் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அதில் ஒன்றில் ஒயிட்டுன்னுவான், இல்லைன்னாச்சுன்னா வீட்டிஷ் கலர்னு போட. ஒரு பையலும் பிளாக்குன்னு போட மாட்டான். பிளாக்காக இருந்தாலும் அவனுக்கு தன்னை பிளாக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு கஷ்டம். அவன் போடுவான் வீட்டிஷ் கலர். அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இவன் சுமாரான ஒரு கலராக தான் இருப்பான். அல்லேலூயா! இந்த கலர் முக்கியம் இல்லைங்க, இந்த மனசு தான் முக்கியம். இந்த மனசு வெள்ளையாக இருந்தால் இந்த மனசை நேசிக்கிறவங்க தான் நிலையான ஒரு அன்பை உங்கள் மேலே வச்சுருப்பாங்க. ஒரு முறை ஒரு கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு மகள் வந்து ஜபிக்க, எல்லாரும் போனதுக்கப்புறம் தனியாக ஜபிக்கணும்னு நிற்கிறான். பார்த்தாச்சுன்னா முகத்தில் இங்கே ஒரு ஸ்காரு 2-3 அந்த எண்ணெய் தெரிச்சு அப்படி கொப்பளம் கொப்பளமாக வந்து அது ஆறவே இல்லை, அப்படியே இருக்குது முகத்தில். அப்போது அவள் என்கிட்ட வந்து சொன்ன காரியம், ஐயா எனக்கு போன மாதம் வரைக்கும் கல்யாணம் நடக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாவது ஆண்டவர் நடத்துவார். இப்போ இருந்த நம்பிக்கையும் போயிடுச்சுங்க. என்னான்னு கேட்டேன். இல்லை, எங்கள் அப்பா தப்பான ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டாரு, அதனால் எங்கள் குடும்பத்தை விட்டுட்டார். அப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வேலைக்கு போன இடத்துல ஒரு பையனை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். என்னுடைய தம்பியும் இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண முடியாது, நம்ம அப்பாவுடைய நிலைமை இப்படி இருக்குது, எப்படியும் வரும்போது உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு எங்கே இருக்காருன்னு கேட்டால், செத்து போனாருன்னு சொன்னால் பரவாயில்ல, எங்கள் அப்பா இல்லைன்னு சொல்லிடலாம். அப்பா உயிரோடு இருக்கார், அவரை வச்சுட்டு செத்து போனாருன்னு சொல்ல முடியாது. அவர் இப்படி ஒரு உறவில் இருக்காருன்னா ஒரு பையன் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இப்படி எல்லாம் அவனுடைய நம்பிக்கை. இதனால் அவனும் வேலைக்கு போன இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான். ஆனால் இந்த ஒரு மகள் மட்டும், இவ தான் அக்கா வீட்டில், இதெல்லாம் தம்பிங்க தங்கச்சி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவ மட்டும், என் ஆண்டவர் எனக்காக ஏதாகிலும் ஒன்று செய்வார். அந்த நம்பிக்கையோடு இருந்தால் அவ அழகு இல்லை, கலர் இல்லை, பார்த்தா தெரியுது. அட்லீஸ்ட் கருப்பாக இருந்தாலும் முகத்தில் எந்த விதமான ஒரு ஸ்கார் இல்லை, ஏதாவது எதுவும் இல்லை. ஆனால் இப்போ வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ பொறிக்கிறதுக்காக தூக்கி போடும்போது எண்ணெய் தெரிச்சு முகத்தில் எல்லாம் அலங்கோலமாக முகம் மாறி போச்சு. அவ சொல்கிறா, இந்த மூஞ்ச யார் விரும்புவா?
இந்த மூஞ்ச பார்த்துட்டு யார் என்ன கல்யாணம் பண்ணுவான்? நான் சொன்னேன், மகளே நீ சொன்ன இல்ல என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்று செய்வார்னு சொன்ன இல்ல, அந்த ஒரு வார்த்தை உனக்கு அழகான ஒரு மாப்பிள்ளைய கொண்டு வர. ஹல்லேலூயா. அவ சொன்ன, எனக்கு வாய்ப்பே இல்லை அங்கிள் அப்படின்னா. நான் சொன்னேன், வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை ஏற்படுத்துகிற ஆண்டவரை தேடி நீ வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அவளுக்காக ஜெபிக்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவரே இவளுடைய சரீர அழகையோ முக அழகையோ விரும்பி ஒருத்தம் வரக்கூடாது. இவளுடைய மனசுல ஒரு அழகு இருக்கு. என்ன அழகு? என் தேவன் எனக்காக ஏதாயிலும் ஒன்று செய்வோம். அப்பா விட்டுட்டு போனார், உண்மைதான். தம்பி விட்டுட்டு போயிட்டான், தங்கச்சி விட்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் விட மாட்டார். இதுதான் இருதயத்தின் அழகு. இந்த அழகை நேசிக்கிற ஒருவனை என் பிள்ளைக்கு நீங்க தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் விசுவாச கண்கள்ல ஒரு பக்கத்துல இவ நிக்கிறா, இன்னொரு பக்கத்துல ரெண்டு கையை எப்படி விரிச்சுக்கிட்டேன். நான் விசுவாச கண்கள்ல பார்க்கிறேன், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இவளுக்கு அருகாமையிலே நிற்க வேண்டிய இவளுடைய புருஷனை இப்பொழுதே என் விசுவாச கண்கள்ல கண்டு ஆண்டவரை துதிக்கிறேன். இவளை தேசங்களுக்கு கொண்டு போய் இவளுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொன்னார். ஜெபம் பண்ணிட்டு வந்து ஒரு வாரம் தான் இருக்கும். திடீர்னு அவங்க பாஸ்டர் அந்த பிள்ளையை கூப்பிட்டு, ஏம்மா உனக்கு ஒரு நல்ல இடத்துல நீ தான் வேணும்னு கேட்குற ஒரு மாப்பிள்ளை இருக்கான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்டால் நீயே அசந்து போவ, உனக்கு யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதே திருச்சபையில் 6 சகோதரிகளுக்கு மத்தியில் ஒரு பையன், அவன் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். யாக்கோபின் தேவனிடத்திலே எப்படி தாவீது ஒரு பொருத்தனை பண்ணினானோ, என் ஆண்டவருக்கு ஒரு கூடாரத்தை கட்டுவது வரைக்கும் என் படுக்கையிலே கூட ஏறுவதில்லை என்று சொன்னானோ, என் கண்களுக்கு தூக்கத்தை வரவழைக்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணினானோ, அதே போல ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறான். என்னென்ன, ஆண்டவரே இந்த 6 சகோதரிகளை நான் நல்லபடியா செட்டில் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க நல்லபடியா செட்டில் ஆகிட்டாங்கன்னா, யாருமே இல்லைன்னு சொல்லுகிற ஒரு மகளுக்கு நிபந்தனையற்ற விதத்திலே நான் வாழ்வு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர் இடத்துல இந்த காரியத்தை சொல்றான். 6 பேரையும் ஆண்டவர் செட்டில் பண்ணிட்டார். இப்ப இவனுக்கு கல்யாணம் பண்ணணும். இவளுக்கு 34 வயசு, அவனுக்கு 35 வயசு கூட இல்லை. 6 மாசம் இவளோட பெரியவன். அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அவளுக்காக, அவருடைய உள்ளத்தின் அழகுக்காக ஆண்டவர் காத்திருக்க வைத்திருக்கிறார். அப்போ பாஸ்டர்கிட்ட சொன்னாலாம், இந்த மூஞ்சை எப்படி அவன் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறான், அமெரிக்காவில் இருந்தால் வரணும் அவன். அப்போ அதுக்கு முன்னால் அவ சொல்கிறா பாஸ்டர்கிட்ட, இந்த மூஞ்சை யாரு பாஸ்டர் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுவும் அமெரிக்காவில் இருக்கிற அமெரிக்கா மாப்பிள்ளை எப்படி என்ன விரும்புவார்? பாஸ்டர் சொன்ன ஒரே வார்த்தை, அவன் உன் உள்ளத்தின் அழகைத்தான் விரும்புகிறான். உன் நிலைமை, நீ இருக்கிற சூழ்நிலையை அவன் பார்க்கிறான். எனவே இன்றைக்கு அவனுடைய பொருத்தனையை நிறைவேற்றும்படி நீ கோஆபரேட் பண்ணுன்றார். இப்ப அப்படின்னா அவன் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காமா ஆண்டவர்கிட்டத்துல, அதனால அதுக்கு சரியான ஆள் நீதான், அதனால நீ நோன்னு சொல்லாத. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால அமெரிக்க தேசத்துல அழகாக கர்த்தர் அவளை திருமணம் பண்ணி கொண்டு போய் 2 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். இப்போ நான் போன முறை அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது, அந்த அவங்க இருக்கிற மாநிலத்தில் ஊழியத்துக்கு போகும் பொழுது, அவங்க ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு முக்கியமான வேலையாக இருக்கிறனால நீயே காரை ஓட்டிட்டு, இப்போ போய் அமெரிக்காவில் கார் ஓட்டுறான். அமெரிக்காவில் கார் ஓட்டிட்டு பிள்ளைகளை கொண்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ சொன்ன, அங்கிளே நீயே பிக்கப் பண்ணிட்டு வந்துரு, நான் டியூட்டி முடிச்சுட்டு வந்து பார்த்துடுறேன். என்னை பிக்கப் பண்ண ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தா பாருங்க, அப்படி 2 ரெக்க அப்படி டக்குன்னு தூக்கம். அல்லேலூயா. அழகான ஒரு என்ன கார், இப்போ டெல்ஸா என்ன தம்பி, இப்போ வந்துரு டெஸ்லா காரில் அழகா, அதுவும் ரெக்க மாதிரி உயரும். அவன் பட்டன் அழுத்தினா ஒரு ரெக்க உயர்ந்துச்சு, அங்கே இங்கே உட்காருங்கன்னா. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இருதய அழகுள்ளவர்களை எப்படியா நேசிக்கிறார். ஆமென். இந்த சபை அப்படி அழகுள்ள பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு அழகான திருச்சபையா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு சபையாக இந்த சபையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். முதலாவது, இது அழகான ஒரு திருச்சபை, அழகான பிள்ளைகளை உருவாக்குகிற திருச்சபை. 2வது, இது ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்க போகிற திருச்சபை.
யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எத்தனை அழகானவைகள் சொல்லிட்டு இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்க தம்பி. அவைகள் பரவி போகிற ஆறுகளை போலவும், பரவி போகிற ஆறுகளை போலவும். இந்த திருச்சபையும் திருச்சபையின் ஜனங்களும் படர்ந்து பரவி போகிற ஆறுகளை போல இருப்பார்கள். இதனுடைய வளர்ச்சியை இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு நாளும் யாரும் மட்டுப்படுத்த முடியாது. இந்த திருச்சபை ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த மங்கள வார்த்தை சொல்லுகிறார், அவைகள் படர்ந்து பரவி போகிற ஆறுகள். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நிறைய பிரான்ச் சர்ச்சஸை ஊர் ஊரா தொடங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுக்கே இந்த பாடுபட்டு நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இறங்கிட்டாருன்னா மட 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 மடன்னு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிற பிள்ளைகளை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவார். ஆமென். அப்போ இந்த திருச்சபை எப்படி படர்ந்து பரவி போகிற ஆறுகள் போல இருக்கிறதா? அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளால ஒருத்தன் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டினா அந்த வீட்டுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனப்படும், அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படாது. நம்ம ஊர்ல ஒரு குளம் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் அந்த குளம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க போய் குளத்துல குளிப்பாங்க, அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகளை செய்து விவசாயம் பண்ணுவாங்க. அந்த ஊர்ல உள்ள குளம் சொல்லுவாங்க, இது ஊர்ல உள்ள குளம், இந்த ஊருக்கு சொந்தமானது அப்படின்னா அதுல ஒரு தனி மனுஷன் சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த ஊருக்கெல்லாம் அது பிரயோஜனமாயிருக்கும். ஆனால் ஆறுகள் ஒரு ஊருக்கு மட்டும் பிரயோஜனமாய் இருக்கிறவைகள் அல்ல, படர்ந்து பரவி போகிற ஆறுகள். அது எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அதான் சொன்னேன், படர்ந்து பரவி போகிற ஆறுகளை போல இந்த திருச்சபையை கர்த்தர் விரிவாக்க விரும்புகிறார். இந்த அற்பமான ஆரம்பத்திலே அது அசட்ட பண்ணாதபடி இருக்கிறபடியினாலே இனி சம்பூரணத்தை சபை பார்க்கும். உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிற அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாம இருந்தீங்கன்னா சம்பூர்ணத்தை நோக்கி நீங்க டிராவல் பண்ணுகிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காது. நீங்க நினைக்கலாம், எனக்கு அந்த அளவுக்கு விரிஞ்சி போறதுக்கு படர்ந்து போகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அதுக்கேற்ற படிப்பு இல்லை, எனக்கு அதுக்கு ஏற்ற அந்தஸ்து இல்லை, எனக்கு அதுக்கு ஏற்ற பணபலன் இல்லை, எனக்கு அதுக்கு ஏற்ற ஞானம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னீங்களோ அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கின இயேசு உன்னோடு இருக்கிறார். எனவே அது உனக்கு லேசான காரியம். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவனுங்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். அவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதிலே ஒன்று எபினேசர். அப்படின்னா எபினேசர் என்றால் உதவி செய்கிற தெய்வம் என்று அர்த்தம். ஹெல்பிங் காட். இதெல்லாம் இல்லாத நேரத்தில் உதவி செய்கிற, ஒத்தாசை தருகிற, பர்வதத்தை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எதெல்லாம் இல்லைன்னு சொல்லியோ அதெல்லாம் கொடுக்கிற ஒத்தாசையும் உதவிகளும் உன்னை தேடி வரும், தேடி வரும். ஆடுகள் பின்னே அலைந்து கொண்டிருந்த தாவீதை தேடி ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்பினார். தீர்க்கதரிசியை தேடி கூட இவன் போகல. ஆனால் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், தைல கொப்புல அப்படியே எண்ணெயை நிரப்பிட்டு ஈசாயின் வீட்டிற்கு போன்னு சொல்றாரு. அங்கே ஆண்டவர் முன்கரித்த அந்த பையனை கண்டுகொள்வதற்காக அந்த அப்பாட்ட சொல்லும் பொழுது அவன் ஏற்கனவே செட்டிலான அரசாங்கத்தில் வேலை செய்கிற சவுலுடைய பட்டாளத்தில் பணிபுரிகிற அவருடைய பிள்ளைகளை கூப்பிட்டானே தவிர கரவலாடுகளுக்கு பின்னால நிற்கிற அந்த தாவீது என்கிற மகனுடைய எண்ணம் கூட அவனுக்கு வரவில்லை. ஆனால் அவனை குறித்த எண்ணம் பரலோக தேவனுடைய சிந்தையில் இருந்தது. அவங்க அப்பாவுக்கு என்ன தெரியுமா? அவனுக்கு ஞாபகம் வராம இருந்திருக்காது, இருந்திருக்கும். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். அரசாங்கத்தை மேய்க்கிறதுக்கு அரசாங்கத்தில் இவனுக்கு எந்த வாசனையும் கிடையாது, அரசாங்கத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆட்டு பண்ண வைக்கணும்னா இவனை கூப்பிடலாம்,
இதுக்கு இவனை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. இவனை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே அரசாங்கத்தில் கொஞ்சமாவது அனுபவம் உள்ள பட்டாளத்தில் வேலை செய்கிற இவனுங்களுக்கு வேணும்னாலும் ஆண்டவர் வாய்ப்பை கொடுக்கலாம், அவனுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை என்று தகப்பனே யோசித்தான். எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து நிறுத்துறான் ஆண்டவர். இவன்ல ரிஜெக்ட் பண்ணு சாமி, இவன்ல ரிஜெக்ட் பண்ணு, இவன்ல ரிஜெக்ட் பண்ண. கடைசி அவங்க அப்பா யோசிச்சுட்டு நிற்கிறார். நம்ம ஆண்டவர் தப்பான விலாசத்துக்கு ஒருத்தரை அனுப்புவாரா? ராங் அட்ரஸுக்கு அனுப்புவாரா? கரெக்ட் அட்ரஸுக்கு தான் அனுப்புவார். இப்ப யாருமே செலக்ட் பண்ணல. இப்ப என்ன நிலைமை? சவுல் அந்த சாமுவேல் கேட்கிறாரு, வேற உனக்கு பிள்ளையே இல்லையா? அப்ப அவன் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான், ஆனா அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், கரவல் ஆடுகளுக்கு பின்னால இருக்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? அவனுக்கு ராஜ மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கலாமே. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, யாருக்கு தெரியும்? உனக்கு ராஜ மேன்மை ஆண்டவர் வைத்திருக்கலாமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சரி அவனை கூப்பிடுவேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் நான் தெரிந்தெடுத்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நான் உன்னை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறேன். ஆராதனை நேரத்தில் தம்பி அழகா சொன்னார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நான் செய்தி ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள் நிறைய வச்சிருப்பேன். இங்கிலீஷ் தெரியாது, ஆனாலும் ஓட்ட இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் அதில் 3 இங்கிலீஷ் பைபிள் வச்சுக்குவேன். ஒரு கத்தோலிக்க பைபிள் வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் ஏதோ ஒன்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு அதுலேருந்து. ஆமென். அதில் இந்த வசனத்தை தம்பி சொன்னார்ல, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவு, இந்த வசனத்தை கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது அதில் அந்த வெளிப்பாடு செமையாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? செமையாக இருந்துச்சு. சொல்லுங்க, செமையாக இருந்துச்சு. ஆமென். அப்படி என்ன பிரதர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து நான் உனக்காக, நல்லா கவனிங்க, நான் உனக்காக வகுத்து வைத்திருக்கிற திட்டங்களை நான் அறிவேன் அன்றோ, அவைகள் உனக்கு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் ஊட்டுகிற நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்ல என்று உரைக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேருக்கு இந்த வருஷம் பிடிச்சிருக்கு? நான் உங்களுக்காக வகுத்து கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்ப பாருங்க, தாவீதுக்காக ஆண்டவர் வகுத்து வைத்திருந்த நல்ல திட்டத்தை அவனுக்கு கொடுக்கும் போது அது அவனுக்கு வளமான எதிர்காலத்தையும் நல்வாழ்வையும் உண்டாக்குகிற நல்வாழ்வின் திட்டமாய் அமைந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு படர்ந்து பரவி போகிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். இந்த குறுகின வட்டத்துக்குள்ளால நின்றுட்டு அந்த செக்கு மாடு சுத்துறா மாதிரி அதே சுத்தி சுத்தி வர்ற ஒன்ன அந்த கட்டை அவுத்து, இனி நீ செக்கு மாடா இருக்காத, ஊரெல்லாம் கிடக்கிற புல் உனக்காக தான் இருக்கு மகளே, என்ன அந்த செக்கு மாட கழுத்துல கட்டி வைக்கிற நுகத்தின் கயிறுகளை கர்த்தர் இன்னைக்கு அறுக்கிறார். இன்னைக்கு அறுக்கிறார். ஒரு சுதந்திரத்தை உனக்கு கொடுக்கிறாரு. என்னை சுதந்திரமா நீ நடமாடி ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். ஊருக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இந்த திருச்சபை இருக்கும். இந்த திருச்சபையிலே வருகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவ்விதமாய் பயன்படுத்துவார். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்க வாசிங்க. நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போல. நதியோரத்தில் உள்ள தோட்டம். முதல்ல அழகான தோட்டம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார் படர்ந்து பரவி போகிற ஆறு. மூணாவது ஆண்டவர் சொல்றார் நதி ஓரத்தில் உள்ள தோட்டம். தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று முதல் இந்த வசனத்தை ஆண்டவர் ஆக்டிவேட் பண்ணி உங்க தலையில வச்சு உங்களை இன்னைக்கு அந்த வசனத்தை ஆக்டிவேட் பண்ணி இந்த நாள் இந்த நிமிஷத்திலிருந்து அவைகள் உங்கள் வாழ்க்கையில பரவும். மூணாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல இந்த திருச்சபையும் நீங்களும் இருப்பீர்கள். நதி ஓரத்தில் உள்ள தோட்டம் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டா, ஒரு நதி ஓடுதுன்னா அந்த நதிக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்துச்சுன்னா, நல்லா கவனிங்க,
சிலர் வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் போய் நல்ல நதி ஓடுற இல்லைன்னா நல்ல குளம் இருக்கிற வாய்க்கால் ஓடுற இடத்தையெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பண்ணை வீட்டை வாங்கி அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அது இயற்கையை ரசிக்கிற ஒரு அழகான செழிப்பான இடம். நதியோரத்தில் உள்ள தோட்டம் ரொம்ப செழிப்பாக இருக்கு. ஏன்னா அதுக்கு தண்ணி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் நதி. இப்போ நைல் நதியை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆப்பிரிக்காவில் ஆரம்பித்து கடைசியாக அப்படியே பல தேசங்களை கடந்து எகிப்தை கடந்து கடைசியாக ஒரு பெருங்கடலில் போய் கிடக்குது. எத்தனையோ 100 சில்லற எத்தனையோ கண்ட்ரி அதை கனெக்ட் பண்ணிட்டு வருதான். அப்போது இந்த எகிப்து தேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நைல் நதி ஓடுது பார்த்தீங்களா, அந்த பகுதி மட்டும்தான் செழிப்பாக இருக்க நதி ஓரம். அதுதான் இந்த ராமசேஸ் பட்டணம் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. ராமசேஸிலே குடிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சுதந்திரம் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இன்னொரு பட்டணம் கூட ராமசேஸ், இன்னொன்று வந்து கோசேன். அப்போ இந்த ராமசேஸ் கோசேன்ல எல்லாம் ஆண்டவர் யோசேப்புடைய சகோதரர்களுக்கு குடியுரிமை கொடுத்தார். அப்படின்னாச்சுன்னா வாழ்கிறதுக்கு நல்ல இடமா இருக்கிற அந்த இடம் போட்டு அது எங்க இருக்குன்னா இந்த 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 நைல் நதிக்கு பக்கத்தில் இருக்கு. அவ்வளவு பெரிய எகிப்து தேசத்திற்கு இந்த தேவையான அந்த தேசத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கு தேவையான அந்த விவசாய பொருள்கள் தானியங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னா இந்த நைல் நதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ராமசேஸ்லயும் நான் சொன்ன இன்னொரு பேர் என்ன சொன்ன கோசேன், இந்த இடங்கள்ல தான் இருக்கு. மீதி எல்லாம் பாலைவனம், எங்க பார்த்தாலும் புல்லு கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல நதியோரத்தில் உள்ள அந்த தோட்டங்கள் மூலமாக முழு தேசத்திற்கும் செழிப்பு இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களை நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல வைப்பான். அப்படின்னா செழிப்பான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான திருச்சபை. இந்த திருச்சபை 5000 தான் வேலை ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் கோடிகளையும் மில்லியனையும் கொடுக்கிற ஆண்டவர் இங்கு உலாவுகிறார். வெள்ளியையும் பொன்னையும் வைத்திருக்கிற கர்த்தர் இங்கு உலாவுகிறார். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை வைத்திருக்கிற கர்த்தர் இங்கு உலாவுகிறார். இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் வறுமையில இருக்கிறேன், கடன்ல இருக்கிறேன், கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியாம இருக்கிறேன் என்று ஒருவேளை உங்கள் இருதயத்தில் நீங்கள் நியாயமாய் யோசித்துக் கொண்டிருந்தால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல செழிப்பாக்குவேன். அதற்கான காரியங்களை கர்த்தரே நின்று செய்வார். அது என் ஆண்டவருக்கு லேசான காரியம், அது என் ஆண்டவருக்கு இலகுவான காரியம் என்று கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ நதியோரத்தில் உள்ள தோட்டத்தை போல உங்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் நல்ல செழிப்பான இடங்கள்ல உங்க பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி கொடுக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கு செழிப்பான வருமானம் உள்ள வேலையில உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கிறார். செழிப்பான வருமானத்திற்கு கர்த்தர் வழி திறக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த திருச்சபையில கடனோட தரித்திரத்தோட ஒருத்தன் வந்தா அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படி சிலுவையிலே தரித்திரரான என் இயேசு அவனை செல்வ சீமானாக செல்வ சீமாட்டியாக மாற்றி கடன் கொடுக்கிற அளவுக்கு அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் பலிபீடத்தில் நின்று இந்த பிரதிஷ்டை ஆராதனை நேரத்திலே வாக்கு கொடுக்கிறார். அதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் காணும். வந்திருக்கிற போதகர்களுடைய கண்கள் காணும். அன்பு தம்பி சசிகுமாருடைய கண்கள் இதை காணும் என்று வாக்கு மாறாத கர்த்தர் உரைக்கிறார். அடுத்து என்ன தம்பி? கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும். கர்த்தர் நாட்டின சந்தன மரம். இந்த திருச்சபை இயேசுவின் அன்பினில் எழுந்திடு திருச்சபை. இந்த இடத்துல கர்த்தர் நாட்டி இருக்கிற சந்தன மரம். இந்த இடத்தை சசிகுமார் பாஸ்டர் நினைச்சு இது பிக்ஸ் பண்ணப்பட்டதுன்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, இந்த இடத்தை முன்குறித்தவர் ஆண்டவர். இந்த இடத்துல இந்த சந்தன மரம் மாதிரி இந்த திருச்சபை நின்று வாசனை வீசணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். சந்தன மரத்துக்கு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அதை உரசினாலும் வாசனை, வெட்டினாலும் வாசனை. அதை சும்மா அந்த பக்கமா போனாலே சந்தன மரத்தினுடைய வாசனை அவ்வளவு பயங்கரமா இருக்கு.
நான் நினைக்கிற ஒரு 2 வருஷங்களுக்கு முன்னால என்னமோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நல்ல விலை உயர்ந்த ஒரிஜினல், இப்போ நிறைய சந்தன மாலை போடுவாங்க, எல்லாம் டூப்ளிகேட்டு, மேலே சந்தனத்தை லேசாக பூசி வச்சுருப்பான். நான் போன இடத்துல என்னை கௌரவிக்கிறதுக்கு ஒரிஜினல் சந்தன மாலை ஒன்று போட்டாங்க. நாங்கள் அதை எப்போவுமே ஷாலு கீழ் வந்துச்சுன்னா சரி ஆஃபீஸில் கொண்டு வைப்போம், யாருக்காவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்போம், அப்படி தான் இருக்கும். ஷாலெல்லாம் பார்த்தா குமிஞ்சு கிடக்கும். என் மச்சான் ஒருத்தன் பொலிட்டீஷியன் இருக்கிறான், எதில் இருக்கிறான், கட்சியில் இருக்கிறான். அவன் வருவான் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா அத்தானுக்கு வந்த ஷால் எத்தனை இருக்கு அப்படின்வான். அள்ளிட்டு போகும். ஏன்னா வாசியிலே கொண்டு பார்க்குறவங்களுக்கு எல்லாம் போர்த்துட்டான். அவன் எல்லாருக்கும் போ. நான் அங்கிள்கிட்ட கேட்டுட்டு தரேன், அத்தான்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் கொடுங்கன்னு அள்ளிட்டு போ. ஆமேன். அப்போ ஒரு நாள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த செல்ஃபெல்லாம் ஒதுக்கும்போது ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை கிருஷ்ணா எடுத்துகிட்டு வராங்க. வந்து அதில் உள்ள பார்த்தா என்ன இருக்குன்னா ஒரு சந்தன மரம். நான் சொன்னேன் இல்லை, சில வருஷங்களுக்கு முன்னால் எனக்கு யாரோ ஒரு கூட்டத்தில் போட்ட சந்தன மரம். அந்த ஒரு பாக்ஸை திறந்ததான், அந்த அட்டை பாக்ஸ் தான், அதை திறந்த உடனே ஒரு வாசனை வந்து பாருங்க. நீங்கள் பெர்ஃப்யூமில் இந்த பாஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. எத்தனை பேருக்கு பாஸ் பெர்ஃப்யூம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டது தம்பி தெரியுமா? அதுக்கு விலை மினிமம் இவ்வளோண்டு ஒரு பாட்டில் 15-20,000 ரூபா இருக்குது. என்ன தம்பி? ஆமாம். அந்த பெர்ஃப்யூமே தோற்று போயிடும், அப்படி இயற்கையான ஒரு மனம். அது கூட செயற்கையான மனம் தான். இந்த ஸ்ப்ரே நம்ம அடிக்கிறோம் பாருங்க, இந்த ஸ்ப்ரேல எல்லாம் இருக்குது செயற்கையான மனங்கள், வாசனை திரவியங்கள் தான். ஆனா இந்த சந்தன மரம் இயற்கையாக, சொல்லுங்க, இயற்கையாக வாசனை வீசணும் அப்படின்னாச்சுன்னா வெளியரங்கமா எல்லாம் இயற்கையாகவே இங்க இருக்கிற பிள்ளைகள் சந்தன மரத்தை போல வாசனையுள்ளவர்களாயிருப்பார்கள். இந்த திருச்சபை சந்தன மரத்தை போல வாசனை பொருந்தியதாக நல்ல பெயரோட புகழோட இங்க இருக்கிற எல்லாருக்கும் கம 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 கமன்னு மனத்தை கொடுக்கத்தக்கதாக. அப்படின்னா என்ன தெரியுமா? நல்ல சாட்சியுள்ள, அதுதான் வாசனை. வாசனை எதுல இருக்கு தெரியுமா? உன் நடக்கையில இருக்கு, உன் சாட்சியில இருக்கு. நீ கம 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 கமன்னு ஸ்ப்ரே என்ன வேணாலும் அடிச்சுட்டு போயிடலாம், ஃபாரின் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி அடிக்கலாம், ஒரு 5 நாளைக்கு நிற்கும், 1 வாரத்துக்கு இது நிற்கும் அப்படின்னெல்லாம் நீ அடிச்சாலும் அதெல்லாம் டெம்பரரி. உனக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குச்சுன்னா அது உள்ளே இருந்து, சட்டையில இருந்து இல்ல, கோட்டில இருந்து இல்ல, வேஷ்டியில இருந்து இல்ல, பேண்ட்ல இருந்து இல்லைங்க, உள்ளே இருந்து ஒரு வாசனை வர. ஹல்லேலூயா. இது அனித்தியமானது. உனக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நற்குணங்கள் நித்திய நித்திய காலத்தின் வாசனைகள். அப்படின்னா ஒரு சாட்சி உள்ள சபை. சொல்லுங்க, சாட்சி. சந்தன மரம், கர்த்தர் நாட்டின சந்தன மரம்னா இந்த இடத்துல இந்த திருச்சபைய ஒரு சாட்சியுள்ள சபையாக ஆண்டவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நாங்கள் முந்தா நாள் நேற்றைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு நான் டாக்டர்லாம் காரில் பேசிகிட்டே வரோம். வரும்போது நம்ம ரொம்ப நம்பின ஒருத்தங்க நம்மளை ஒரு ஏமாற்றிட்டாங்க. அப்படின்னோடனே எனக்கு என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே. டாக்டர்கிட்ட சொல்கிறேன், பழைய ஸ்டீஃபனை நான் இருந்திருந்தேன்னா இந்நேரம் வேற அப்படின்னு. இப்ப அப்படி மாறணும்னா கூட மாற முடியாத அளவுக்கு மன்னிக்கிற ஒரு வாசனை. டாக்டர் ரொம்ப வருத்தம். அதை கேட்டுட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி பண்ணல, நம்ம நம்பி தானே இதை கொடுத்தோம், நம்பி தானே இதை செய்தானே, எப்படின்னு இது எப்படின்னு எனக்கு மனசே ஆறலண்ணே. நான் சொன்னேன், மகளை எனக்கும் மனசு ஆறல தான். ஆனால் என்ன ஒன்று, இப்போ ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்கள்ட்ட எதிர்த்து பேசணுன்ற முதல்ல எண்ணம் வரல, நியாயத்தை கேட்கணும் அப்படின்ற ஒரு மனசே வரல. சரி போட்டு விட்டுரும், இவ்வளோதானே அவனால் பணம் விட்டுருங்க, பரவாயில்ல பணத்தோடு, அப்படிதான் நான் யோசித்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்திட்டு என்னையும் நான் சேர்த்துக்கிட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்போ பாருங்க, அந்த பழைய ஜென்ம சுபாவம் கொஞ்ச நாளாக மாறிட்டு. ஏன் தெரியுமா? இப்போ ஆண்டவரோட நடக்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை போதிக்க போக நான் திரும்பி யோசித்து பார்த்தா, முன்னால எல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணுற காலத்துலலாம் திடீர்னு கோவம் வந்து நான் எத்தனை மொபைல் எத்தனை உடஞ்சேன்னு எனக்கே தெரியாது, எடுத்து அடிப்பேன் சோறல. அப்படி ஒரு கோவக்காரனாக இருந்தேன். அந்த ஸ்டாஃபுங்க எல்லாம் வந்து ஏதாவது தப்பு பண்ணியாச்சுன்னா கண்ணாபினான்னு திட்டுவேன். இப்போ அதெல்லாம் எப்படி அடங்கி போச்சுன்னு தெரியல. எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் ஒரு மாதிரி உள்ள போச்சு. இப்ப நினைச்சா கூட அந்த சுபாவம் வராத அளவுக்கு
ஆண்டவரோட நடக்கிற அனுபவங்கள். நைட்டு நான் யோசிக்கும்போது, இந்த வசனை பற்றி யோசிக்கும்போது தான் எனக்கு தெரியுது, இப்போ நம்ம பழையது போல இல்லை, பழையது போல இருக்க வேண்டாம். கி மூ இருக்கக்கூடாது, கி பி தான் இருக்கணும். அந்த கி பி இயற்கையாய் உள்ளுக்குள்ளிருந்து வருகிற அந்த வாசனையை கொண்டு வரணும். அந்த சந்தனத்தின் வாசனை அது மன்னிக்க பண்ணும். நம்ம ஊழியத்துக்கு பேர் என்ன? திருப்பி சொல்லுங்க. இயேசுவின் அன்பினில் எழுந்திரு. அப்போ இயேசுவின் அன்பு அப்படின்னாச்சுன்னா அது மாயமாலம் இல்லாத அன்பு. ஒரு மனிதன் மேல் காட்டுகிற அன்புல மாயமாலம் இருக்கலாம். ஒரு மனிதன் தேவன் மேல காட்டுகிற அன்பிலையும் மாயமாலம், ஜெனியூன் லவ், அதுல மாயமாலமே இருக்காது. அந்த அன்பு ஒருத்தனுக்குள்ள இருந்ததுன்னா அது சகலத்தையும் தாங்கும். அதனால தான் நேற்றைக்கு நாங்கள் பேசிட்டு வந்ததில் எனக்கு வந்த ஏமாற்றம் என்னை தாங்க பண்ணிச்சு. அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகிக்க முடியாத ஒரு ஏமாற்றம், இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்களே ஒரு ஏமாற்றம். ஆனாலும் அதை சகிக்கிற அன்பு, அது சகலத்தையும் மன்னிக்கும், மன்னிக்கிற அன்பு. நாளைக்கு நாங்கள் 2 பேரும் பேசிட்டு வர்றதோட அந்த பாரம் என்னை விட்டு போயிடுச்சு. சரி வச்சுக்கடா, நல்லா இருடா, அப்படிதான். அப்போ கூட நான் தான் சொல்ல, டாக்டர் நல்லா இருந்துட்டு போட்டு, டாக்டர் இருக்கட்டும் பரவாயில்ல வச்சுக்கட்டும், அப்படிதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் விடுவோமா? 10 ரூபா ஒருத்தன் கொடுக்கணுன்னா வாசலில் போய் நின்றுட்டு 4 பேரும் போய் நிற்பேன். 4 பேர் எங்கள் ஆஃபீஸில் சில 2-3 ஸ்டாஃப் கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க இருந்தாங்க. அவன் போய் நின்னானன்னா அப்படி இந்த என்ன எது சிறுத்தை சீர்ற மாதிரி தான் சீருவானுங்க. நான் பிஸ்னஸை விட்டுட்டு வரும்போது நல்ல கவனிங்க, இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு எப்படி அந்த மாற்றம் வருது, அது இந்த சந்தன வாசனை உள்ளேருந்து எப்படி வருதுன்றதுக்கு என் அனுபவத்திலே சொல்கிறேங்க. நான் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு வரேன். அப்போ எனக்கு வர வேண்டிய பணங்கள் லிஸ்ட்டு 2.5 கோடி ரூபா. எனக்கு ஒவ்வொருத்தரும், ஒருத்தர் 5 லட்சம், 8 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம், அப்படி ஒரு 10 லட்ச ரூபா வண்டிக்கு 3 லட்சத்தை கட்டிட்டு 7 லட்சம் போயிட்டு அனுப்புறேன்னு சொல்லுவோம். புக்கு மட்டும் நம்மகிட்ட இருக்கும், வண்டி அவங்ககிட்ட இருக்கும், புக்கு காப்பி கொடுத்துருப்போம். அப்படி கொண்டு போய் நிறைய பேர் வியாபாரம் பண்ணும்போது கொடுப்பாங்க, திருப்பி நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கட்டிட்டு அடுத்து இன்னொரு வண்டி எடுத்து இப்படியெல்லாம் நடந்துட்டு. அந்த பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணுற நேரத்தில் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், இதுக்கு மேலே நீ பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டாம். அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு பார்ட் டைம் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். இனி நீ முழு நேர பணிக்கு வரணுன்னு என்னை கூப்பிட்றாரு. ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு அக்ரிமெண்ட் ஆகிட்டு, ஆண்டவரே நான் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நிறைய ஊழியங்களை தாங்குகிறோம், நிறைய ஆலயங்களுக்கு கொடுக்குறோம், ஏழைகளை போஷிக்கிறோம், விதவைகளை போஷிக்கிறோம், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளால் ஒரு லிஸ்ட்டே இருக்கும். நாங்கள் செய்கிற சோஷியல் ஒர்க்கு, யார் யாருக்கு எவ்வளோ பேமெண்ட் அனுப்பணும், செக் அனுப்பணும், கேஷ் அனுப்பணும், ஒரு லிஸ்ட் இருக்கும். நான் சொல்ல கடன்காரனுக்கு இல்லை, நற்கரி ஹோமுக்கோ ஆர்ஃபனேஜுக்கோ பிள்ளைகளுடைய ஃபீஸுக்கோ கரெக்டாக மாதம் மாதம் போயிட்டே இருக்கும். அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சுருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய டெண்டர் ஹார்ட்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஊழியத்திலே இருக்குது. ஆண்டவர் கூப்பிட்டு ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரே நான் யார்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன், நீங்கள் எனக்கு இப்போ செய்கிறது மாதிரி நான் காலம் ஃபுல்லாக நற்கிரியை செய்யணும். அப்படின்னா ஊழியத்துக்கும் தரணும், நற்கிரியைகள் செய்கிறதுக்கு நீங்கள் தந்தீங்கன்னா நான் விட்டுட்டு வரேன். இப்போ நீங்கள் கொடுத்த இந்த பிஸ்னஸில் வருகிற லட்சக்கணக்கான வருமானங்களை நான் கொடுத்து பழகிட்டேன், யார்கிட்ட எனக்கு கேட்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், நீ ஊர்லேருந்து வரும்போது என்னடா கொண்டு வந்தேன்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு மஞ்ச பை தான் கொண்டு வந்த ஆண்டவர், ஒரு பைசா கையில் இல்லை. இப்போ இருக்கிற இந்த பரிவாரங்கள், மனைவி, பிள்ளைகள், சொத்துக்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒரு தனித்தனி வீடு, எத்தனை கார் வச்சிருக்கிற, எவ்வளவு பேங்கில் பணம் வச்சிருக்கிற, இதெல்லாம் எங்கே இருந்துடா வந்ததுன்னு கேட்டார். ஆண்டவரே நீங்கள் தந்தது. அப்போ ஊழியத்தை ஆசீர்வச்சனா, உன்னுடைய பிஸ்னஸ் ஆசீர்வச்சனா, ஊழியத்தை ஆசீர்வதிக்க மாட்டானா? ஆண்டவரே நான் நம்புகிறேன், எல்லாத்தையும் விட்டாச்சு. எல்லாரும் நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. டேய் என்னடா பைத்தியக்காரா, இவ்வளவு நாள் நீ மினிஸ்ட்ரியும் பண்ணிட்டு பிஸ்னஸை பண்ணிட்டு மினிஸ்ட்ரிக்கு பைபிள் எடுத்துகிட்டு போனேன், நாங்கள் ஏதாவது சொன்னோமா? ஆண்டவர் அதில் சில மற்ற மார்க்கத்தில் உள்ள நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க, எல்லாம் நல்ல நம்ம பேரில் நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்க தான், அவங்க ஒன்றும் தப்பானவங்க இல்லை. லக்ஷ்மியை காலாலே எட்டி உதைச்சிட்டியடான்னு எல்லாம் சொன்னாங்க. உனக்கு வந்த லக்ஷ்மியை காலாலே எட்டி உதைச்சிட்டியடான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், லக்ஷ்மி எல்லாம் கையில் வச்சிருக்கிற ஒருத்தர் என்னை விட்டுட்டு வந்துடுடான்னு சொல்லிட்டாரு, அவரை பார்த்துக்குவாருன்னே அப்படின்னு. ஹல்லேலூயா.
ஆமா, அவங்கள பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி அப்படின்றது செல்வங்கள், அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நம்ம ஒரு நாளும் தப்பா பேசக்கூடாது. நம்ம அதை ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க லக்ஷ்மி அப்படின்றாங்க, நம்ம ஐஸ்வர்யம் சொல்றோம். நமக்கு ஐஸ்வர்ய சம்மனர். ஹல்லேலூயா. சரி, ஃபேமிலியில் எங்கள் மாமா ஃபோன் பண்ணி, கண்ணா அப்படின்னா இப்போதான் கொஞ்சம் தலையெடுத்து வந்தீங்க, அதுக்குள்ளே என்னெல்லாம் உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு, ஊர்லேருந்து மாமா ஒரு பக்கம் மாமி ஒரு பக்கம் எல்லாரும் சித்தப்பா ஒரே திட்டு தான், எல்லாம் காதில் வாங்கிட்டு ஆண்டவர் சொன்னார், அவங்க வா மேலே இருக்கிற நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறாங்க, அதை விட நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன், காதிலேயே வாங்காது. ஹல்லேலூயா. டக்குன்னு விட்டதுனால 2.5 கோடி ரூபா பணம் வரணும், லிஸ்ட் எடுத்தாச்சு. இன்னைக்கு எங்கள் மினிஸ்ட்ரி ஆஃபீஸில் ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்டில் அந்த லிஸ்ட்டை வச்சிருக்கிறாங்க. இப்போமா அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கை வச்சு ஜம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2.5 கோடி வரணும். நல்லா கவனிங்க, சந்தன மரம் அது எப்படி ஊழியத்தில் வந்தால் ஆண்டவரோட இருந்தால் நமக்கே தெரியாமல் உள்ளே இருந்து அது வாசனை கொடுக்கும் அப்படின்றதுக்கு நான் இதை சொல்கிறேன். இந்த நடந்த சம்பவங்களை சொன்னால் தான் அது அதனுடைய சாராம்சம் உங்களுக்கு புரியும், அதுக்கு தான் சொல்கிறேன். 2.5 கோடி ரூபா வீட்டில் லிஸ்ட்டை பார்த்தாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. என்னப்பா இதெல்லாம் வசூல் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணலாமே. ஆண்டவர் சொன்னார், வந்துட்டோம் விடுமா, அது எல்லாத்தையும் யோசிக்காத. அப்போ அடுத்து இன்னொரு லிஸ்ட் எடுக்கிறோம். அதில் எப்படின்னா, நான் யார் யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும், அது ஒரு 90 லட்சம் ரூபாய் எனக்கு கமிட்மெண்ட். என்னை நம்பி ஆர்சி புக்கை வச்சு பணம் கொடுத்த சேட்டுங்க, எல்லாமே சேட்டுங்க தான். ஒரு இடத்துல நின்றுட்டு சேட்டு இப்போ ஒரு 40 லட்சம் வேணும், இங்கே ஒரு லாட் ஒரு 15-20 வண்டி எடுக்கிறேன்னாச்சுன்னா கேள்வியே கேட்க மாட்டான், காசு கொண்டு கொடுத்துட்டு போயிட்டே இருவான். ஒரு கையெழுத்து இருக்காது, ஒன்றும் இருக்காது, நம்பிக்கை. அப்போது இதில் நான் 90 லட்சம் ரூபா கொடுக்கணும். என்னடா யோசிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பேங்க்கில் இருந்த பணத்தை எடுத்து ஒரு பெரிய லேண்டை வாங்கி போட்டேன். இப்போ பேங்க்லேயே நில் பேலன்ஸில் இருக்குது. சரி பார்த்தேன், முதல்ல நாங்கள் வாடகைக்கு இருந்த ஒரு வீடை ஒரு வாடகைக்கு இருந்த வீடு அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டை, அதுக்கு பிறகு நாங்கள் அதை சொந்தமாக வாங்கினோம். அவங்க விற்கும்போது நாங்களே வாங்கிட்டோம். அந்த ஃப்ளாட்டுக்கு விலை பேசினேன். எவ்வளோ அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு 85-88 லட்ச ரூபா. நான் அந்த காலத்தில் எத்தனை லட்சம் வாங்கினேன்? 7 லட்சத்துக்கு வாங்கினேன். எவ்வளோக்கு? 7 லட்சத்துக்கு வாங்கின ஒரு வீடு. நாங்கள் முதல்ல அங்கே தான் வாடகைக்கு இருந்து அப்புறம் குடியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் தனி லேண்ட் வாங்கிட்டு கட்டிட்டு வந்தோம். அந்த 7 லட்சத்துக்கு வாங்கின வீடு இப்போ 85-88 லட்சம் போகுது. உடனே வித்துட்டாங்க. வீட்டம்மா ஒரே சண்டை, என்ன நீங்கள் நம்ம அது சென்டிமெண்ட்டு முதல்ல வாங்கின, எப்படிப்பா அதை கொடுக்குறீங்க? இதை விட பெருசெல்லாம் ஆண்டவர் தர விட்டு கொஞ்சம் விட்டு. நம்ம இந்த சந்தன மரம் வாசனை, பேர் ரொம்ப முக்கியம், பேருக்கு எடுத்துடக்கூடாது. ஊழியத்தில் இருக்கிறோம், அப்படி தான் என் மனைவியுடைய வாயெல்லாம் அடைப்பேன். அவங்களுக்கிடையே ஆத்திர நியாயமானதான், எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், எவனுக்கு நீங்கள் கொடுத்து விட்டுட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீட்டை எதுக்கு விற்கிறீங்க, அவன் கழுத்தை போய் பிடிங்கன்றா, அவன் அப்படி தான் சொல்லுவான். வேற என்ன பண்ண, அவங்கள்ட்ட போய் வசூல் பண்ணி சேட்டை சொல்லுங்க, இங்கே கிடக்கு அங்கே கிடக்கு, வேணா நீ வசூல் பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னதெல்லாம் கூட அவள் சொல்கிறா. ஆனால் என் மனசு அதுக்கு உடன்படவே இல்லை. விடுமா. அது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வெளியே இருந்து வர வாசனையை காட்டிலும் உள்ள ஆண்டவருடைய அன்பு உள்ளே போயிடுச்சுன்னா அது நம்மளை பெருந்தன்மையாக செயல்பட வைக்கங்க. நான் பார்த்துருக்கிறேன். இதெல்லாம் நடக்கும்போதெல்லாம் இதை நான் யோசிக்கலை. இந்த மாதிரி செய்திகளை ப்ரிப்பேர் பண்ணும்போதெல்லாம் தான் தெரியுது நம்ம எப்படி அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி பரவாயில்லன்னு விட்டுட்டோம். லிஸ்ட்டை மட்டும் எடுத்து ஆஃபீஸில் வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ திடீர்னு எங்கள் ஆஃபீஸில் அந்த காலத்துலேருந்து சேகர்னு ஒரு தம்பி, அவன் இவ்வளோண்டு இருக்கும்பொழுது சின்ன வயசில், அவன் ஒரு 17-18 வயசில் 10th 11th முடிச்சுட்டு எங்கிட்ட வேலைக்கு வந்தான். இப்போ அவனுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கிருஷ்ணா, சேகருக்கு ஒரு 50 வயசு இருக்கும். இத்தனை வருஷமாக என் கூட இருக்கிறான். நான் கஷ்டப்படுற காலத்தில் என் கூட இருந்தான். அவனை மட்டும் இன்னும் மினிஸ்ட்ரியில் நாங்கள் கேஷ் டிபார்ட்மெண்ட்டில் அவனை வச்சுருக்கிறோம். ஏன்னா உண்மையான ஒரு பிள்ளை, சொல்லுங்கள், உண்மையான ஒரு பிள்ளை அவன் வச்சுருக்கான். அவன் ஒரு நாள் அண்ணா எவ்வளோ கஷ்டப்பட்ட பணம், என்ன சும்மா இருக்கிறீங்க, நான் இதை வசூல் பண்ண ஒரு ஐடியா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அதுக்கு ஆளை எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னா. என்னடா சொல்லு அப்படின்னு. அவனுக்கு அண்ணனுடைய நஷ்டத்தை தாங்கவே முடியும். அவ்வளவு ஒரு அன்பான ஒரு பையனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அப்படி நல்ல வலது கை மாதிரி கொடுத்துருந்தாரு. ஹல்லேலூயா. ஆமாம். சரி, நான் சொன்னேன் என்ன ஐடியா வச்சுருக்கேன்? இல்லை, இந்த பேங்குங்களுக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணுற ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ஏஜென்சிகிட்ட பேசிட்டேன். சிட்டி பேங்கை கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற ஒரு ஏஜென்ட் இருக்கிறான். அவன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் போதும், எங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் பேரே வெளியே வராது, நாங்கள் வசூல் பண்ணி கொடுப்போம். 60-40, 1 லட்சம் வசூல் பண்ணிட்டு வந்தால் நமக்கு 60, அவனுக்கு 40,000, நமக்கு 60,000. இது அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளுடைய ஒரு 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 அவங்களுடைய ஒரு கால்குலேஷன் வச்சுங்க. அவன் சம்பளத்துக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டான்.
பர்சன்டேஜ் தான். அதனால 2.5 கோடி ரூபாய் இருக்குதுன்னா எப்படி நமக்கு 1.70 75 1.60 அது நமக்கு தேரும் அப்படின்னா நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன். நைட்டு ஜெபத்தில் வச்சு, ஆண்டவரே இவன் இப்படி சொல்கிறானே, ஆண்டவர் சொன்னார், அவன் எப்படி வசூல் பண்ணுவான்னு உனக்கு தெரியாது. அப்படி ஒரு பணம் உனக்கு தேவையில்லடா, நான் உனக்கு தர்றேன். ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு தர்றேன். அப்படி ஒருத்தங்களை அள வச்சுட்டு அந்த பணம் உனக்கு வேண்டாம், அவன் வித்தியாசமான முறையில் அவன் அதை வசூல் பண்ணுவான். அதன் நிமித்தம் உன் ஊழியத்தினுடைய பெயர் சேதமடையும். எங்க இருக்கு பாத்தீங்களா அந்த சந்தன வாசனை எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நீ சந்தனம் வீசணும், பேரோட இருக்கணும், ஊழியத்துல பேரை கெடுத்துக்காத, அது எல்லாத்தையும் தூக்கி போடுற, நான் உனக்கு தருவேன். அடுத்த நாள் சொன்ன, சேகர் அந்த கான்ட்ராக்டே வேண்டாம் விட்டுரு, அவனை இந்த பக்கம் என்னை பார்க்கவே நீ அலோவ் பண்ணாத, வேண்டாம் விட்டுரு. ஆனா இன்னைக்கு அதை விட பல கோடிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுதுதான் அவன் ஞாபகத்துக்கு, உதாரணத்துக்கு தான் அது வருமே தவிர ஒரு நாள் கூட. இப்போ என்ன பியூட்டின்னா, தர வேண்டியவங்களே எங்கள் மினிஸ்ட்ரியில் மீட்டிங் வருவான். பிரதர் பிரைஸ்லாம் என்னப்பா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. தர வேண்டிய நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுவாங்க. பிரதர் நீங்கள் எப்படியா வரணும். ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட நான் முகம் சுழிச்சு கூட பேசினேன் கிடையாது. ஏன்னா நான் அதை என் மனசுலேருந்து வேவர் பண்ணிட்டேன். 2.5 கோடி எத்தனையோ வருஷமாக ரத்தம் சிந்தி பண்ணினது. நான் கொடுக்க வேண்டியவங்களுக்கு ஃப்ளாட்டை விற்று நான் கொடுப்பேன். என்னங்க சேட்டுங்கெல்லாம் எங்கள் வீட்டு மேரேஜ்னா முதல்ல வந்து நிற்பான், இருந்தால் இவனை மாதிரி இருக்கு. அதுதான் சந்தன மரம். சந்தன மரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு தான் சொல்கிறேன், பணம் என்னைக்கு இருக்கோ நாளைக்கு போகும். ஆனால் உனக்கு உள்ள ஆண்டவர் இருந்தா, ஆண்டவரை ஒரு நாளும் எங்கே நீங்க விட்டு கொடுத்துடக்கூடாது. வாசனை நிரம்பின ஒரு சபை, வாசனை நிரம்பின ஒரு விசுவாசிகள் இங்க இருப்பாங்க. கடைசியாக சொல்லுங்க தம்பி, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போல் இருப்பீர்கள். தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போல். கடைசி அதான் ஆண்டவர் சொல்றார், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரம். இந்த கேதுரு மரத்துக்கு ஸ்பெஷல் என்ன? லீபனோனின் கேதுரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கேதுரு மரத்தை கொண்டு வந்து தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம். அந்த மரத்தை ஒருத்தன் நினைச்சு வீழ்த்த முடியாது, இயற்கை அதை வீழ்த்த முடியாது, அதை சூறாவளி காற்றுகள் அதை வீழ்த்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேதுரு மரங்கள் மேலே கொஞ்சம் தான் வளரும், ஆனால் அதை விட பல மடங்கு ஆழத்திலே வேர்களை விட்டு, அது ஆழத்திலே வேர்களை விடுவதும், எவ்வளவு பனி அடித்தாலும் மழை அடித்தாலும் சூறாவளி காத்தடிச்சாலும் அசையாததுமாயிருக்கும், ஆழத்திலே வேர்களை விட்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இந்த திருச்சபை அசையாம இங்க நின்று ஊழியம் செய்யும். இந்த திருச்சபையை ஒருவரும் அசைக்க முடியாது. இந்த திருச்சபையின் மேல் மோதுகிறவர்கள் சிதறண்டு போவார்கள், அது அசையாது, அவர்கள் தான் அசைவார்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டா, பவுல ஒரு விஷ பாம்பு கடிச்சது. யாரை கடிச்சது? பவுல என்ன பாம்பு கடிச்சது? ஒரு விஷ பாம்பு கடிச்சிருச்சு. பொதுவா விஷ பாம்பு ஒருத்தனை கடிச்சா கடிப்பட்டவன் தான் சாவான். கடிச்சது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். என்ன நடந்துச்சு? இதுதான் எனக்கு கடிச்சதுனால அதுக்கு வினை வந்துச்சு. அதுவே வந்து கடிச்சிட்டு தன்னுடைய முடிவை அதுவே தேடிக்கிட்டது. கடிச்ச அந்த விஷ பாம்பு செத்து போச்சு. அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற விஷத்தை காட்டில இங்கே இருந்த ஒரு அபிஷேகம் அப்படின்னு உள்ள போச்சு, அவ்வளவுதான், க்ளோஸ். அதுதான் இந்த தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரம். அசைக்க முடியாது, யார் அசைச்சாலும் நிக்க முடியாது, நிக்காது. இது நிலை நிற்கிற சபை. இந்த திருச்சபை மக்களை வசனத்திலே வேரூன்ற பண்ணும், இயேசுவின் அன்பிலே வேரூன்ற பண்ணும், அவர்களை சத்தியத்திலே நிலைநிறுத்தும். வேதம் சொல்லுகிறது, அவர்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவர்களாய் நிலைநிறுத்துகிற ஒரு அபிஷேகம் தம்பி மேல கர்த்தர் வைக்கிறார். ஆமென். ஆமா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளால எல்லாரையும் தேறினவர்களாக, அவங்களுக்கு நல்ல வசனத்தை கொடுத்து, எவ்வளவு சூறாவளி காற்றடைஞ்சாலும் அடிச்சாலும் விசுவாசத்தில் விழுந்து போக மாட்டார்கள்.
எந்த ஒரு உலக காரியத்திற்காக அவர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். நிலை நிற்கிற ஊழியம், வேரூண்டு நிற்கிற ஊழியம். இன்னொரு பாஷையில சொன்னா உறுதியான வாழ்க்கை. சொல்லுங்க பார்க்கலாம், உறுதியான வாழ்க்கை, உறுதியான ஊழியம். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, உறுதியான ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்லி நிறைஞ்ச மனசுல நான் ஆசீர்வதிக்கிறேன். இது அன்பு தம்பிக்கு மட்டும் இல்லை, சசிகுமார் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, வந்திருக்கிற எல்லா ஊழியர்களுக்கு பலிப்பதாக வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் இவர்கள் பலிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன்.